இவனே ரொம்ப உஷாரா இருக்கிற போல் இருக்கே. நீ நினைக்கிற மாதிரி சந்தையில அழுகின பழம் விற்கிறவங்கல்ல. இப்போ நாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசலாம்னு தான் நானும் செங்காளியப்பன் வந்தோம். செங்காளியப்பனா? எங்க அது? அதான் அங்க நிக்குது. என்ன தகராறு? தேவான பாத விநாயகர் கோயில்ல பிச்சை எடுக்கிறவன் 18ஆம் படியில பிச்சை எடுக்கிறான். 12ஆம் படியில பிச்சை எடுக்க வேண்டியவன் இடும்பங்கோயில்ல பிச்சை எடுக்கிறான். இப்படி இடம் மாறி இடம் பிச்சை எடுத்தா நம்ம யூனியன் ரூல்ஸ் என்ன ஆகுது? நீ தானே யூனியன் செக்ரட்டரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எனக்கு வருமானம் பத்தலங்க, வேற இடத்த மாத்தி கொடுங்க. வேற இடத்த மாத்தி கொடுனா நீ என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறியா? உன்னை பீகாருக்கு மாத்தி விடுவா. டேய் சொன்ன இடத்துல இருங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க, நீங்க போங்க போங்க. சரி சரி. ஆமா இவங்கெல்லாம் யாரு? பணக்கார பிச்சைக்காரங்களா? இத பார், யாரா இருந்தாலும் சரி நம்ம யூனியன்ல பணம் கட்டிட்டு அப்புறமா பிச்சை எடுக்க சொல்லு. என்ன என்ன செங்காளியப்பா, எதுக்கு என்ன தேடி வந்த? சொல்றேன். செங்காளிப்பா, பழனி மலையில 4 அணாவுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தவா நம்மளை பார்த்து கொக்காணி காட்டுறாப்பா. கொத்துச்சாவி எடுப்புல சொருகிறது என்ன, கொண்டையில பூ வச்சு சொருகிறது என்ன, கொடையை பிடிச்சிட்டு சின்ன பொண்ணு அடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் போறது என்ன, வாரது என்ன, வெந்நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்ன, கண்மூடி நின்றது என்ன, கமண்டரம் கொண்டது என்ன? என்னப்பா இது கேபி சுந்தராம மாதிரி என்னங்கிற? தண்ணி அடிச்சு 4 நாள் ஆச்சு, அதுக்கு வழியை சொல்லுப்பா. நான் சோழிய உருட்டி சொன்ன திசைக்கு போயிட்டு இருந்த கவுண்ட இன்னைக்கு என் சோழிக்கே வேலை இல்லைன்னுட்டான். அந்த தேவானைய பத்தி நாம என்ன சொன்னாலும் அவன் நம்ப தயாரா இல்ல. நடிக்க வந்தவன் மொத்தமா கவுண்டனை கவுத்து வீட்டை பிடிக்கலாம்னு நினைக்கிறான். பொழுது விடியறதுக்குள்ள அவ மூச்சு நின்னாகணும். கொலை இயற்கையான மரணம் தான் கவுண்டனை நான் எப்படி நம்ப வச்சிருவேன்? அப்புறம் ஆட்சி நம்ம கையில. அவ மூச்சு அடங்கின பிறகுதான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன். நீங்க கவலை இல்லாம போய் படுங்க, நாங்க முடிச்சிடுறோம். பசங்க கெட்டிக்கார பசங்க, எப்படியும் அவன் சோழியை முடிச்சிருவாங்க. ஏப்பா செங்காளிப்பா, இந்த ஜோசியம் எதையோ அழிக்கணும்னு சொன்னானப்பா. அழைக்கணும் நான் சொன்னா, தெய்வானை அமுக்கணும்னு சொன்னா, எதை வச்சு அமுக்குறது? இந்த இதை வச்சு அமுக்குவோம். செங்காளி செங்காளி இந்த பக்கம் இங்க பாரு, இங்க 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 படுத்திருக்கா. அது அங்க படுத்த சந்தேகம் வருங்கிறதுக்கா இங்க படுத்திருக்கா போல இருக்கு. எங்க படுத்தானே அமுக்கல வச்சு ஒரே அமுக்கு. அம்மா எழுப்பி தலை எந்த பக்கம் இருக்குன்னு கேளு. அட தர்பூசணிக்கா மாதிரி இருக்குதான் தலை. ஐயோ செல்லமுத்தா, என்ன வயிறு வீங்கி இருக்குது. தெய்வான கர்ப்பமா இருப்பா போல இருக்க. அடகளி கவன கை வச்சிட்டடா. பிளாஸ்டிக் ஃபெல்லோ. நீ அமுக்கு. நல்ல காலம் நான் கத்துல யாரும் முழிக்கல. யாராவது முழிச்சு பார்த்துருந்தாங்கன்னா நம்ம கதை கந்தல். ஏயா உங்களுக்கு போதையில ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? ரொம்ப வலிக்குதா ஜோசியரே? ரொம்ப சுகமா இருக்கு. நான் வேணா உனக்கு ஏதாச்சும் வலி நிவாரணி வாங்கி தரேன். ஒரு புண்ணாக்கு வேணாம். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சந்தையில தெரிஞ்சிட்டு இருந்த உன்னை சமஸ்தானத்து ராஜா ஆக்கணும் நினைச்ச பாரு. அதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். இப்போ ஒண்ணு கெட்டு போயில. எந்த விஷயத்துக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் ஒன்று இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒன்னும் வேண்டாம். நான் சம்பாரிச்ச காசு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். கோச்சுக்காதீங்க ஜோ. நைவாரனால நான் பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா அவளை எப்படியாச்சும் கொலை பண்ணிடலாம் ஜோ. கரெக்ட். என் சோழிக்கு வேலை இல்லாம பண்ண அவளை அப்படியே கோழியை கொல்ற மாதிரி. குப்புற விழுந்து மூக்க கீக்க உடைச்சுக்காத. கழுத்து நிறைய கொட்டையை தொங்கிட்டு இருந்தா நீ கொலை பண்ணிடுவியா? கொலை பண்றதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும். அந்த மண்ணாங்கட்டி தான் உங்ககிட்டயும் இல்ல, என்கிட்டயும் இல்ல. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆன்மீகா, கோச்சுக்காத ஆன்மீகா. பெங்களூர்ல கில்லர் மஞ்சுன்னு ஒருத்தர் இருக்கா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் இல்லாம இயற்கையா ஒருத்தர் செத்து போனா எப்படி செத்து போவாங்க? அந்த மாதிரி இது வரைக்கும் 650 கொலை பண்ணிருக்கான். காளியப்பா கொஞ்சம் விவரமா சொல்லு. நாம யார கொலை பண்ண சொல்றோமோ அந்த வீட்டுக்கு அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கி இருந்து அந்த வீட்டோட நடவடிக்கைகளை எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு கரெக்டா அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த கேரக்டரை போட்டு தள்ளிட்டு வெடிய காத்தால் எந்திரிச்சு போயிட்டே இருப்பானுங்கோ. ஆஹா ஆஹா, அந்த மகராசனை உடனே கூட்டிட்டு வாங்கப்பா. போங்கப்பா போங்கப்பா. போடலங்க. போங்க போங்கன்னா வெறுங்கை ஆட்டிட்டு போயிட முடியுமா? ஒரு கொலைக்கு 1,00,000 ரூபாய், அட்வான்ஸே 50,000 ரூபாய். என்ன முடிய புடுங்குற?
குட்டி ஜமீன் ஆகிற ஆசை விட்டு போச்சா? இல்ல, என் வீட்டு அடமானம் வைக்கிறேன், பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறேன். போச்சு. யார பணத்தை பிழித்து ஏன் இப்படி தண்டு கொண்டு இங்கிட்டு ஒரு ஆண்டியாராய்? எல்லாம் உங்களாலதான். கவுத்துட்டீங்களா படுவாவீங்களா? ஏ கொலக்கட்ட, யார்கிட்ட கோவிச்சுட்டு வந்து இப்படி நிக்கிற? நான் உனக்கு ஜமீன் ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். உங்களை நம்பினா ஜமீன் ட்ரெஸ் போட முடியாதுப்பா. கோவலம் கட்டிட்டு தான் நிக்கிறேன். இதுக்கு முன்னால நீ ஷூட் கோட்டோட அலைஞ்சியா? என்ன பண்ண சொல்ற ஜோசியர? தெய்வானோட டார்ச் தாங்க முடியல. நீ வேணா ஒண்ணு பண்ணு, வாரிச்சலாத வேற ஏதாச்சும் ஒரு கவுண்டர் இருந்தா புடி, அவனுக்கு வேணா நான் கொல்லி வைக்கிறேன். ஏற்கனவே நான் பிடிச்ச கவுண்டர் விட்டாச்சு, இதுல வேற நான் ஒரு புது கவுண்டர் தேடி கண்டுபிடிக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யுங்க, எனக்கு கொல்லி போடுங்க. அது நடக்கத்தான் போகுது. ஏய், நீ என்ன ஜம்ப் பண்ணாலும் இந்த ஹைட்டுக்கு வரவே முடியாது. எதுக்கா ஜோசியர டென்ஷன் ஆகுறீங்க? பெங்களூருன்னு ஒரு ஊரு. செங்காலி அப்பா, ஆளை விடு. ஒரு கில்லருக்கு என் வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்தது போதும். இனி அடமானம் வைக்க என்கிட்ட வீடு இல்ல. பெரிய தாஜ்மஹால் வித்து கொடுத்துறான், உன் வீடு பண்ணி குடிச்ச. இனிமே வீட்டை பத்தி பேசாதடா. நான் ஒரு சாதாரண ஜோசியம் தான். டேய், நீ சாதாரண ஜோசியம் தான்டா. நீ என்ன மங்களாபுரத்துல பெரிய மடம் வச்சிருந்தியாடா? இல்ல, அன்னைக்கு இதே இடத்துல பேராசப்பட்டு உங்ககிட்ட கமிஷன் பேசி கவுண்டர் கிட்ட கொண்டு விட்டேன். இன்னைக்கு இதே இடத்துல சொல்றேன், நீங்க கலந்துக்குங்க. என்ன லூஸ் மாதிரி பேசுற? வைக்கல பாக்குறதுக்காக கோர்ட்டுக்கு போட கவண்ட வந்து நான் எங்க இருக்காட்ட நீ என்ன ஆன்சர் சொல்ற? அன்னைக்கு சோழியை உருட்டி 2 பேரும் சேர்த்து வைக்கல, அதே மாதிரி சோழியை உருட்டி பிரிச்சு வச்சே. என்ன பிரிச்சிருவேன் உரிச்சிருவேங்கிற? ஒன்ன நம்பி பொள்ளாச்சி சந்தையில நாங்க பண்ண மார்க்கெட்டிங் பிசினஸ் கேன்சல் பண்ணிட்டோம். போர்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல, பெரிய பெரிய விஐபி எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க பொழப்புக்கு வழி சொல்றேன். நான் தான் புடிச்ச பையன். குண்டா சட்டி ரோல பாத்தியாப்பா? பொழப்புக்கு வழி கேட்டா கோமணத்தை வந்து மூஞ்சில எரிஞ்சிட்டு போறேன். சொல்ல பார்த்தா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். செங்காலிப்பா, ஏன் இப்படி? உனக்கு என்னாச்சு? நீ முதல் மந்திரி ஆகணுங்கிற ஆசை நிறைவேறாம போச்சா? இல்ல இடத்தேர்தல் நின்று தோத்து போயிட்டியா? தோத்து போன கருமாந்திரம் புடிச்ச பயல்களே, கூச்ச நாச்சம் இல்லாம 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்குள்ள அலையிறானுங்க. நம்ம ஏன் சாகணும்? வாட் இஸ் திஸ்? நம்ம வாழணும். யோ, எதுக்கே இப்ப மணிரத்னம் படத்துல வர வசனம் மாதிரி ஒவ்வொரு 3 வாட்டி சொல்லி காட்டுறேன்? நான் அப்படித்தான் பேசுவேன். இருக்கவே இருக்கு நம்ம 2 பேரும் பொள்ளாச்சி சந்தையில செஞ்ச டகால்ட்டி வேலை. அதை ஜமீன்ல காட்டுவோம். கமா. வேட்டைக்காரம்புதூர் தம்பிகளா? என்ன ஈர வாங்கி தம்பிகளா? நீ எதுக்கு அந்த பிள்ளை பட்டு படம் வாங்கி கொடுத்த? உனக்கு என்ன மனசுல பெரிய விவேக் ஓபராயின்னு நினைப்பேன்? நான் அவரோட வர சாமியார் மாதிரி. என்ன சாமியார் மாதிரி மாமியார் மாதிரி? அந்தமா வேலையை பார்த்தமான்னு இல்லாம நீ அந்த கோழி அமுக்க பாக்குறியா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறனே தெரியலையே. என்னுடைய தொழில் அணுகுமுறையே அப்படித்தான். இப்பதானே ஆட்டுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன். கொலை பண்ண வந்தியா இல்ல ஆட்டை கழுவி விட வந்தியா? வேலைப்பா, நீ அனாவசியமா கோச்சுக்கார. ஏதோ அடங்குமுறை அடக்குமுறைன்னு சொல்றாரு. என்ன காப்ப மஞ்சண்ணா, இந்த ஆட்டுக்கும் பட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஹேல்ரி செங்காலி இல்லி நோடு. நீ அவனோட சேர்ந்து 2 பேரும் போட்டு தள்ள பாக்குறியா? அவன் தமிழ்லயே பேச சொல்லு. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க மட்டன் சாப்பிடுவீங்களா? அது இல்லாம நாங்க சாப்பிடவே மாட்டோம். வாரத்துல 2 நாள் மனுஷன் சாப்பிடுறது ஆடு. அதை வெட்டுறதுனா கூட பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், ஜட பண்ணி விடுறோம், தலையில தண்ணி தெளிச்சு உன்னை வெட்டிக்கிட்டுமான்னு கேட்கிறோம். அது இன்னசென்டா தலையை ஆட்டினா தான் சாமியை கும்பிட்டு சதக். டேய், இவன் கொலைகாரன் இல்லப்பா, கசாப் கடைக்காரன். இல்ல நான் கன்ஃபார்மா கொலைகாரன் தான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ஆள் சைஸ்ல கொஞ்சம் ஒல்லியாகிறது ஆடு. அதை வெட்டுறதுக்கே எவ்வளவு சாஸ்திரம் பார்க்குறோம், சம்பிரதாயம் பார்க்குறோம். ஒரு மனுஷனை கொள்றதுனா விளையாட்டா? எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதனால அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து யாரை கொலை பண்ண போறனோ அவங்களுக்கு சில நன்மைகளை பண்ணி புண்ணியத்தை தேடிக்குவேன். இந்த மாதிரி நான் புண்ணியத்தை தேடிக்கலைன்னா நான் பண்ற தொழிலுக்கே ஆபத்தா போயிடும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் பண்ணதா நம்பத்தகுந்த வட்டாரங்களை சொல்லப்படுற 650 கொலைகளுக்கு நான் ஜன்னி வந்து எப்பவோ செத்திருப்பேன். தெய்வானைக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து நான் புண்ணியத்தை தேடிட்டேன். அந்த அழகான பொண்ணை கொலை செய்ய சொல்லி என்ன தூண்டுறீங்களே, நீங்களும் புண்ணியத்தை தேடிக்குங்க பிரதர்ஸ். செல்லமுத்தனே, என்ன வேண்டுதல்? என்ன இப்படி கேட்ட? இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் ஆச்சே. நீ தீர்க்காயுசா 100 வயசு இருக்கும்னு நான் 101 தேங்காய் உடைச்சிட்டேன். தேங்காய் காசு கொடுத்து வாங்குனீங்களா இல்ல? என்ன இல்ல, அது எப்படி வந்தா உனக்கு என்ன? உடைச்சனா இல்லையா? இந்த பார், இது நான் காசு கொடுத்து வாங்கினது. உன்னுடைய பிறந்த நாள் அன்பளிப்பா. இதை நான் உனக்கு கொடுக்க போறேன். கையை நீட்டு. ஆஹா, இந்த கையுக்காக இந்த வளையலா, இந்த வளையலுக்காக இந்த கையா, எது எப்படியோ இந்த வச்சுக்க. எனக்கு புண்ணியமா போகட்டும். அப்பா அம்மாடி தெய்வானே, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு அங்க பிரதட்சமெல்லாம் பண்ணிட்டேன். இந்தா உன்னோட பிறந்த நாள் பரிசு. வச்சுக்க முருகா. ஐயோ, என்ன தெய்வானே நம்ம கால்ல. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆசீர்வாதம் பண்ண செங்காலியப்பா. நல்லா எல்லாம் உனக்காத்தான். இந்த சாமி குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வச்சு விடு, உனக்கு புண்ணியமா போகும். மஞ்சண்ணா கொலை சக்கரவர்த்தி.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டுக்கு பூ வச்சாச்சு பொட்டு வச்சாச்சு மாலையும் போட்டாச்சு மஞ்சள் தடவையாச்சு தலைக்கு தண்ணி தெளிச்சாச்சு சிலித்துக்கு ரெடியா இருக்கு இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை நீங்க ப்ராஜெக்ட் நிறைவேற்றணும் புடிங்க அருவால ஐயய்ய கொலை செய்ய போறதுன்னா நீங்க 3 பேர் எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க அருவாளோட அலைஞ்சு அனாவசியமா அலைபிஸ் கிரியேட் பண்ணாதீங்க அவ கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுங்க அப்புறம் என்னோட பெங்களூர் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி தர போறீங்க நீங்க இப்படி கராரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதா அடமானம் வச்சு விட்டு வித்துட்டான் பணம் ரெடியா இருக்கு நீங்க கொலைக்குண்டான வேலையை பாருங்க ஐயா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஐயா எங்கலேப்பா உங்க ஊர்ல சாவுக்கு சங்கு ஆள் இருக்கா எதுக்கு கேக்குறீங்க கில்லர் என்னப்பா இது ஒண்ணுக்கு அப்புறம் 2 இது யாராவது மாத்த முடியுமா சான்ஸ் இல்ல அதே மாதிரிதான் சாவுக்கு அப்புறம் சங்கு இது யாருமே மாத்த முடியும் இது பாரு அமாவாசை முடிஞ்சு மறுநாள் காலையில 5 மணிக்கு சங்கு சத்தத்தை என் காதார கேட்காம நான் பிளைட்டே ஏற மாட்டேன் இது இன்னைக்கு நேரத்துல இல்ல 2000 வருஷமா எங்க முன்னோர் காலத்துல இருந்து இந்த மெத்தடத்தை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்த காரியமே இன்னும் முடியல அதுக்குள்ள சங்குங்கிறீங்க சேகண்டிங்கிறீங்க பந்தல்ங்கிறீங்க பாடைங்கிறீங்க இதெல்லாம் சரியா வருமா செல்லபதே என்ன சந்தேகப்படுறியா இல்ல இன்னொரு நோன்றண்ணா அம்மாவாசை அன்னைக்கு இங்க ஒரு கொலை விழுந்தே தீரும் அங்கக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுங்க என் அக்கௌண்ட்ல నైనా ఎక్కడున్నావే సలివీరా சல்வீரா ఓ నైనా ఎక్కడున్నావే సలివీరా నైనా బయట రా నైనా సలివీరా సలివీరా నైనా పండగలు వచ్చుంటారు నైనా ரெண்டு பண்ணுங்கடா ఇక్కడ కూర్చోండి இங்க எங்கடா கூச்சறது காபி தகர சோட தகர போய் திரிகிறார் போற காஃபி தாக்க வரல சோடா தாக்க வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பண்ணுங்கடா మీరు చెప్పుంటే నేనే உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் பண்ணுங்கடா அங்க பேச வேண்டிய விஷயம் இல்ல இங்கதே பேசணும் ஏம் சாமி நாளை காத்தால 2ஆம் கோழிக்கு ஒரு நேரத்துல வெளிய காத்தால 5 மணிக்கு நீ ஜமீன் வீட்டு வாசல் நின்று சங்கு ஊதுற ஏன் சாமி யாராவது சாக போறாங்களா டேய் சாகறாங்களோ சாகலையோ கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது நாளைக்கு விடிய காத்தால் நீ சங்கு ஊதுற ஊதுல ஊர் ஜனங்களே திரண்டு வந்து நிக்கணும் நாங்களே வந்து நிப்பாட்ட சொல்ல நிப்பாட்ட கூடாது ஊதுற சவுண்ட் நரகத்தோட வாசல் வரைக்கும் கேட்கணும் தெய்வானையுடைய ஆவி அந்தரத்துல பறக்கணும் இந்த புடி 500 ரூபாய் அட்வான்ஸ் டேய் சலிவீரா என்ன பணத்தை பார்த்து தேமா நிக்கிற இதுக்கு முன்னால சங்கூதி பழக்கம் இருக்கா இல்லையா பண்ணுங்கடா ஏன் பண்ணுங்கடா இட்லி பேர் பண்ணுங்கடா చూస్తు వా అన్న, వేడి, చెప్పురా వేడి, ఐడి గురించి చెప్పురా చెప్పు సామే సామే వేడి తీయ. నా పోయి సందేహం ఉంటే నేను చెప్పేది వినండి సామి எங்கேயாவது போனா 50 100 தான் சங்கூதுக்கு முன்படு கொடுப்பாங்க சாமி சாமி 500 ரூபாய் காட்டணும்னு எனக்கு கையும் போடல காலும் போடல அப்படியே கிறுகிறுத்து போச்சுங்க சாமி சாமி நாமே சந்தேகம் உண்டே ரெண்டு சாமி ரெண்டு இதாண்ட మన ஆர்கெஸ்ட்ரா உட்கார்றா அடேங்கப்பா செங்காளியப்பா உலகத்திலேயே சங்கூதுறதுக்கு ஸ்கூல் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது இவனா தப்பா இருக்கும் பண்ணுங்கடா இப்ப சூழண்ட டேய் దయదా నైనా పడతాను ஐயோ எట్లా பண்ணு சொல்லு டேய் అయ్యో, వద్దు, వద్దు, ஒழுங்கா சரியா వద్దు, பண்றா అయ్యో, ஏய் எந்திர போய் பண்றா వద్దు, పొరు నైనా பண்ணு போன மாதிரி பண்றா போன மாதிரி பண்றா வேண்டாம், போன மாதிரி பண்ணு வேண்டாம். பண்ணு இப்படி சொல்லு சாமி ஒரு நிமிஷம் சொல்லு சாமி கொண்டாடுறா பூவாகத்தம்மா புச்சக்கமண்ட படுத்தம்மா பூவாகத்தம்மா புச்சக்கமண்ட படுத்தம்மா பூவாகத்தம்மா புச்சக்கமண்ட படுத்தம்மா செங்காளியப்பா நீங்க கோர்ட்டுக்கு நீங்க தனியா போக கூடாது நானும் வர்றேன் அப்பனுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா நீ பதட்டப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஆயிடாது நீ என் மகன் நீ கோர்ட்டு படியெல்லாம் மிதிக்க கூடாது ஏன்னா கோல்மால் பண்றவன் முள்ள மாதிரி முடிச்சவைக்கு பிளேடு போடுறவன் அடுத்தவன் சொத்தை மொத்தமா அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் அங்க இருக்கிறான் அப்பேற்பட்ட மோசமானவனுங்க மூச்சு காத்து கூட அப்பிராணியான உன் மேல பற்றக்கூடாது அதனால அப்பா மட்டும் கோர்ட்டுக்கு போற நீ வீட்டுல இருந்து நேரத்துக்கு சாப்பிடணும் தெரியுதா பர்த்தா கண்ணே எனக்கு இல்ல காவி கருப்பாயிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க கஷ்டமெல்லாம் தீர போகுது தெய்வானியுடைய பாடி அடக்கம் பண்ண தயாரா இருங்க அமாவாசையும் இருட்டு அண்ணன் போட்டுக்கிற ட்ரெஸ் இருட்டு தெய்வான போறா புறப்பட்டு இருட்டு இருட்டு புறப்பட்டு அதுல என்ன டவுட் வேர் இஸ் தி மேப் என்ன மெக்கனாஸ் கோல்டு சினிமாவுங்களா மேப்பெல்லாம் கேக்குறீங்க சரி விரிப்போம் கில்லர் இது 8 இங்கதான் கவண்ட தன்னோட பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி நின்று செண்பகவல்லி அப்படின்னு பெனாத்திரடம்
இது 10க்கு 10. இந்த வீட்டு பழைய ஜாமான்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற இடம். இது 10க்கு 12. இங்கதான் கவண்ட தன்னோட காலை பெப்பரப்பான பரப்பி வச்சு தூங்குற இடம். 3:30க்கு 3:30. டேய் உன் உயரத்தை சொல்லாத, மேப்ல காட்டு. யோ அந்த சதிகாரி படுத்திருக்கிற இடத்தை காட்டுங்கயா. தேவையில்லாம எதையோ காட்டிட்டு இருக்கீங்க. கில்லர், இது 7:30க்கு 7:30. இந்த வீட்டு அக்கினி மூலை. எங்களை பிடிச்சிருக்கிற 7:30 சனி தெய்வான அவ படுத்திருக்கிற இடம். ஐ வாண்ட் திஸ். நான் தனியா போறீங்களே, துணைக்கு நானும் வரட்டுமா? நான் பண்ண 650 கொலைக்கு நீ துணைக்கு வந்தியா? இல்லைங்க. அப்படியே அதிக பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்க. கில்லர், தெய்வானை எப்படி கில்லர் கொலை பண்ண போறீங்க? நானும் வந்து பாக்குறேன் கில்லர். பார்த்து நீ பயந்துட்டீனா கொலையை பாக்குறதுக்குள்ள உனக்கு வயசு பத்தாது. கொலைங்கிறது ஒரு மர்ம குகை. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கும் தான். நீங்க கதவை சாத்திட்டு 3 பேரும் ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணுங்க. வெளியில வந்து அனாவசியமா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. புரியுதா? கில்லர். டங் டடங் 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 டங் பா பா பா. ஐயோ! டங் டங். இவன் என்ன வேப்பல் அடிக்கிறானா இல்ல கிரிக்கெட் விளையாடுறானா? ஏப்பா இது அடுத்த அமாவாசை வரைக்கும் தாங்காதப்பா. யாரோ சாமியார் வர சொல்றீங்க? ஜமீன் வீட்டுல சாமியார் சாகிறது நல்லது இல்லப்பா. கவுண்டர் வர இல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. கவுண்டர் வர்றதுக்கு முன்னாடி ஜமீன் ஊட்ட விட்டு இந்த கர்மாந்தரத்தை எடுத்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சங்காளியப்பா, இந்த கில்லர் எதை பார்த்தா எதுக்கு இப்படி வெட்டி வெட்டி இழுக்கிறா? எழுப்பி கேளு. ஓட்டனதரி, ஏன் நீ எழுப்பி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் எனக்கு. உஷு உஷு உஷு. கார்கில் பாருக்கு போற மாதிரி பெல்ட் எல்லாம் எடுத்து கட்டிட்டு போறோம்டா. புறப்படும் போது நம்ம தான் வழி அனுப்பணும். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு என்ன தெரியும்? அட புறப்படும் போது கேட்டையா துணைக்கு வரட்டுமான்னு. இதெல்லாம் எனக்கு சுச்சுப்பி உப்புன்னு ஊதி தள்ளிடுவேண்ணா. கொக்கர மக்கரையா படுத்து கிடக்குறான். ஏன் சொல்ல பார்த்தா ஒருவேளை நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுவோமா மாட்டோமாங்கிற டவுட்ல வலி பந்த மாதிரி நடிக்கிறான். தக்காளி செஞ்சாலும் செய்வாயா? கொலக்கட்டை வேண்டாம், வயித்தீரே முடியான்னு போயிட்டான். தட்டி எழுப்பி வில்லங்க பண்ணாத. நீங்க ஒண்ணு கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். ஆன்மீகம் வேற எடுத்து மடியில கட்டாரு. அவதிப்பட சொல்லிட்டேன். நான் சொல்றது கேளியா? கில்லர் கில்லர் யோ கில்லர், எதை பத்தியா பயந்து தொலைச்ச சொல்லுடா. நான் சொன்னதை கேட்டியா? அவனுக்கு எதையோ நினைச்சு நினைச்சு வெட்டுதியா? முதல்ல கை கால் மட்டும் தான் வெட்டிக்கிட்டு இருந்தது, இப்ப நாக்கு சேர்த்து வெளியே தள்ளிருச்சு. யோ கூட்டிட்டு வந்த குற்றத்துக்காக எங்களை கொலகாரனாக்காதையா. அப்போ என் வீட்டு அடமானம் வச்சு நான் கொடுத்த பணம் அவ்வளவுதானா? ஊதாதே 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 ஊதாதே. நிப்பாட்டியா ஏழன் சாமி, ஏழன் பண்ணேகாடா சத்து சாலேதா. இப்பதானே வந்திருக்கிற சாமி. விடியறதுக்குள்ள சும்மா தம் கட்டி ஊதுறன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரே முழிச்சுக்கு சாமி. சாமி 500 ரூபாய் பணம் தீசுக்கு நீ ஊத போத்தே தர்மம் காது சாமி. அப்ப செல்லுவீரா, நீ கெட்டிக்காரதா தொழில்காரதா சாபத்திக்காரதா, ஆனா தயவு செய்து இப்ப ஊதாத. தேவைப்படும் போது நாங்களே சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து ஊது. பண்ணேகாடா சாமி, அப்ப கொடுத்த பணம் திருப்பி கேப்பீங்க. பணத்தை நீ ஏன் வச்சுக்க. இந்தப்பா இன்னொரு 500 ரூபாய் கொடுப்பா. இந்த வாங்கி போடா சாமி. பண்ணேகாடு உங்க நல்ல மனசுக்கு ஒரு வாட்டி ஊதி போட்டு போறேன் சாமி. படுவா குறவழிய கடிச்சு போடுவேன். அங்க போய் உன் பையனை படுக்க வச்சு ஊதுறா. போடா போங்கடா போங்கடா. சாமி நீ போடா. என்னடா வெங்காயத்துல பாசு? செத்து போன கரப்பா பூச்சி பார்த்து பயப்படுறா? அவன் ஒரு பாசா சொட்ட. டேய் நீ எங்கடா வந்த? எதுக்குடா வந்த? அங்க ஏகப்பட்ட பேர் டோக்கன் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவசரத்துக்கு கால் டாக்ஸி கிடைக்காம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். எங்க பாஸ் அங்க வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த பாஸ் இங்க இருந்தா தாண்டா எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. செகாரிப்பா செல்லமுத்தா செல்லமுத்தா, யோ 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 ஒரே வார்த்தை கேட்டுக்கிறையா. இவன் எதை பார்த்து பயந்தான்னு வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கையா. சரி ஆதங்கத்தை தீர்த்துக்க, கேட்டுக்கடா. கில்லர் கில்லர் யோ கில்லர், எதை பார்த்துடா பயந்த? ஏத்ரா வண்டியில தீஷ் ஷாதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஏ 402 சார் அந்த போட்டோ கொண்டா மேன்.
ஐயா அவனுங்க அடிச்ச அடியில காது ஜவ்வு கிழிஞ்சு அது இப்பதான் சரியா இருக்கு. வேற ஏதாவது ஈஸியான கேஸ் பிடிக்கலாங்களா? அதெல்லாம் உமார பிள்ளக்கா பசங்க கிட்ட சொல்லு மேன். காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிற அந்த 2 பொறுக்கி பசங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் மேன். கொண்டா சதீஷ் ஒத்து மேன். செல்லமுத்தா என்னோட மாறு வேஷம் எப்படி? நான் யாருன்னு அடையாளம் தெரியுதா? எங்க இப்படி திரும்ப? செங்காலிப்பா நீ யாருன்னே தெரியலப்பா. என்ன பாரு. இல்ல இல்ல என்ன? நீ என்னோட செல்லமுத்தா இல்ல, நீ வேற யாரோ. சக்சஸ். யோ ஏன் இங்க வந்து நிப்பாட்டிட்ட? டயர் பஞ்சர் ஆயி போச்சுங்க, என்ன பண்றதுங்க? அட கருமாந்திரம் முடிச்ச அளவே என்ன செல்லமுத்தா இது? சந்தை வாசல் கொண்டு வந்து வண்டி பஞ்சர் ஆக்கிட்டா? அட நீ எப்ப கவலைப்படுற? டாக்ஸி வாடகை மிச்சமாச்சல்ல. சந்தைக்குள்ள குறுக்கு பூந்து போனா ஹாஸ்பிடல் வந்துற போகுது. டாக்ஸி டிரைவர் ஏனுங்க? நீங்க பஞ்சர் போட்டு வைங்க, நாங்க டீ சாப்பிட்டு வந்துறோம். சரிங்கண்ணா. அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. அள்ளிக்க 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 அள்ளிக்க. கபடியா சிங்கிள் குறுமலல ஒரு மாறு வேஷம் போட்டு வந்திருக்கா. நீ சவுண்ட் நம்மள காட்டி கொடுத்துற போல இருக்க. இல்லப்பா நான் வளர்ந்த சந்தை அந்த மண்ணை மிதிச்சு உடனே எனக்கு தாங்க முடியல. அள்ளிக்க அள்ளிக்க. மண் வாசம் தூக்குறாங்க. மூடிட்டு வா. சரி வர்றேன். செல்லமுத்தா குறுமலல வாழைத்தாரில் தட்டி விட்டாப்பா. மாறு வேஷத்தை கலச்சிட்டாப்பா. ஆமாப்பா பண்ணாட பரதேசி பையன். இலக்கட்டு எங்களை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? அட செல்லமுத்தா ஐயோ. ஏப்பா இத்தனை மாசமா எங்க அட எங்க 2 பேருக்கு துபாயில வேலை கிடைச்சிருச்சு. அப்ப இங்க இருக்க மாட்டீங்களா? அதான் நீ இருக்கியா, அப்புறம் நாங்க எதுக்கு? ஆனா அட போடா. அழுவணும்ல. செங்காலிப்பா 3 மாசமா எங்க போயிருந்தீங்க? அது அந்த இலக்காரக்கிட்ட சொல்லி வச்சிரா. அது இல்லப்பா, அந்த 3 சூடு இன்ஸ்பெக்டர் உங்க 2 பேரும் போட்டோவை தேடி இருக்கிறேனப்பா. யார் அந்த தோல்ல சைக்கிள் ஓட்டுவானா அவனா? அட அவன நாங்க பாத்துக்கறோம். ஐயா 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 தலைய அடிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா? 3 மாசமா தரையா ஏ கோமாவே கண்ணுலயே மாட்ட மாட்டீங்க. அது அந்த மேரி மாதா கோயில் கிட்ட மேஞ்சிட்டு இருக்குது. போடா கோமாவா போடா. ஏய் நில்லுங்க. செல்லமுத்தா அவனே தான். எஸ் சதீஷ். ஏய் இந்த ஃப்ராடுங்க 2 பேரும் எங்கயாவது பாத்துக்கீங்களா? எனக்கு இவனுங்களோட காது 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 வேணும். குற்றவாளிகளை விட குற்றவாளியை மறைச்சு வைக்கிறானே அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. கம் ஆன் டெல் மீ மேன் டெல் மீ மேன். சொல்றோம். ஐயா சதீஷ் 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 என்ன கவுண்டம் போயிட்டானா? செங்கல் என்ன என்ன? ஐயோ அப்பா அப்பா வீதியில நீ நடந்தா வீரபாண்டி கட்ட பொம்மை. ஆமா வீட்டுக்குள்ள நீ நடந்தா வெறும் வேட்டி கட்டின பொம்மை. ஆமா கஞ்சி போட்ட சட்டையத்தா கசக்காம போடுவேயே. ஆமா வண்டி மைய வடிச்சு எடுத்து ஓ நரச்ச தலையில தடவிக்குவீங்க. ஐயோ நர்சம்மா எங்க அப்பா போயிட்டாருமா. என்ன தனியா தள்ளி விட்டு எங்க அப்பா போயிட்டாரு. போய் அந்த பக்கம் விளையாடுறியா? இட்டுச்சுனா உனக்கு மட்டும் தான் சோகம் இருப்பான். 2 பேரும் வந்து எனக்கு இருக்காதா? ஐயோ நரசக்கா 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 எங்க அப்பா போயிட்டாரக்கா. நிறுத்துங்க. ஏன் இப்படி அலம்பல் பண்றீங்க? யார் செத்து போயிட்டாங்க? எங்க அப்பா வேட்டக்கார புதூர் முத்து கவுண்டருங்க. அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. வார்டுல போய் பாருங்க. ஏய் சங்கடிப்பா பத்திரத்தை எடுத்து கையெழுத்து வாங்கிக்கலாம். அட என்னாச்சு? பத்திரத்தை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். வீட்டுல வச்சு நீங்க என்ன வெங்காயம் போடுங்க வந்தியா? அவன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? அதுக்குள்ள முத்து கவுண்டர் செத்து போயிடுவான். கவுண்டர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா எப்படி சீரியஸா பெட்ல படுத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. இந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லை. சொல்ல முடியாது. அந்த முத்து கவுண்டர் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்குள்ள நீ இந்த காட்டு கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போட்ட. அட நீ தலையால தண்ணி குடிச்சாலும் சரி அந்த பித்து கவுண்டர் கையெழுத்து போட மாட்டான். நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு பிக் பாக்கெட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ப்ளீஸ் டர்ன்மா லுக்குமா. அவ பிட் பாக்கெட் நீ என்ன பிரிலா பேர்னா? யோ காலையில 3 இட்லிக்கு ஒரு மசாலா வடைக்கு அவ சேலையில இருந்து உள்பாவாட வரைக்கும் துவைச்சு போட்டே மறந்துட்டியா? யோ இதுக்கு தான் சொல்றது செங்காடி. நடந்து வந்த பாதையா பின்னால பாரு. எதுக்கு? அதான் சொல்றாங்களே முன்னாடி போற பாதையை பார்த்தா தான் உருப்பட முடியும். செங்காடிப்பா நான் சொல்றத கேளு. கேக்குறேன். உன்னை யாரு தெய்வான கல்யாணம் பண்ணி சொல்றது? கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பா. கொடுக்குறேன். நீ தெய்வான கழுத்துல 3 முடிச்ச போட்ட உடனே அந்த கைகால் விளங்காத விளக்கண்ண கவண்ட சொத்த பூரா உன் பேருக்கு எழுதி வச்சிருவான். அவங்கிட்ட என் பொண்டாட்டி கூட்டிட்டு ஹனிமூன் போறேன்னு கொடைக்கானல் போ. உனக்காக அங்க சூசைட் பாரு ரெடியா இருக்கும். அந்த தெரியுது பழனி எட்டி பாருடின்னு சொல்லு. அவ எட்டி பாப்பா. பின்னால ஓடி வந்து பொச்சு மேல போதக்கிட்டே ஒரு மிதி மிதி. பாடி திண்டுக்கல்ல உருண்டு போய் கிடக்கும். கழுதியா குதிரையை கடிச்சு திங்கிட்டு நீ எவ்வளவு ஜாலியா இரு. அப்ப இந்த மாய்க்கிராம்பட்டி மல்லிகா மரப்பேட்டை ஜோதி எரிசனப்பட்டி சரசல்லா எவ்வளவு கரெக்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அந்த கருமாந்திரம் புடிச்சு விளையாட விட்டு தொலை மாட்டியா? வச்சு தொலை. ஆனா அந்த பித்து புடிச்ச முத்து கவண்டம் கிட்ட கையெடுத்த கரெக்டா வாங்கு. ஜோசியர் இது நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம்! சந்தையில பொறுக்கி தின்னுட்டு இருந்த நீங்க ஜமீன் சொத்தை அடைய பாக்குறீங்களா? டேய்
நாங்களாவது சந்தையில பொறுக்கி தாண்டா தின்னுட்டு இருந்தோம், நீ ஜமீன்ல நக்கி குடிச்சிட்டு இருந்த. ஏன்டா கத்துற? டேய் ஏன்டா கத்துற? அதான் கமிஷன் தரேன்னு சொல்றோம்ல, கமிட் ஓட வேண்டியதானே? யாருக்கு யார் நான் உனக்கு தரேன்டா. நீ என்ன பில் கேட்டு பேரனா கமிஷன் வாங்குறதுல 50 ரூபாய்க்கு வண்டி பின்னாடி நொங்கு நொங்கு ஓடி வரல. பாருங்க, நான் ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சுக்குவேன். ஆனா அந்த கூட்டணியில இருக்கிறவன் என்ன குழி தோண்டி புதைக்க நினைச்சான்னா அவன் அந்த குழியில தள்ளி விதிச்சிருவேன். பாலிடிக்ஸ் பேசுறியா? டேய் பாலிடிக்ஸ் பேசுறா. ஆமா, இப்ப நான் நேரா கவுண்டர் கிட்ட போறேன். உங்க 2 பேருக்கு வைக்கிறேன். கண்டிப்பா கேட்ச் தான் பண்ணு. விடு. அவசரப்பட்டு அவனை கொன்னுடாத. நீதான் பெரிய ரவுடி நினைச்ச. ஒரு 6.2 மேல ஒரு 3.2 உட்கார்ந்து இருக்குது. செல்லமுத்தா வசனம் பேசுற நேரம் இல்ல. இந்த காப்பாத்து படி புடிக்கிறேன். வாடா டேய். வாடா. வாடா பூந்துடா. டேய் சொல்ல குடுடா டேய். குடிப்பா. நல்லா கட்டியா. நல்லா கட்டி டெஸ்கா பாருங்க. செல்லமுத்தா நல்லா கட்டிட்டீல. நல்லா கட்டிட்டீல. என் வீரத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட். பெரிய வீரையா. தூக்கியா. நல்ல காலம் பிறக்குது. கண்டிப்பா ஜோசிகாரன் ரெடி.